ஈக்வடாரில் டீசல் மானியம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கும் வாகனங்களுக்கும் தீ வைத்தனர். ஈக்வடாரில் டீசல் மானியம் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் 7 மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. இதை மீறி ஓட்டாவாலோ நகரில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் காவல் நிலையத்திற்கும் வாகனங்களுக்கும் தீ வைத்து எரித்தனர். மேலும் சாலையில் மரங்களை வெட்டி போட்டு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதுடன் டீசல் மானிய ரத்து அறிவிப்பை திரும்பப் பெறக் கோரி போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர். பிலிப்பைன்ஸை சூறையாடிய புயல் அண்டை நாடான ஹாங்காங்கை நோக்கி செல்வதால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 700 விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது. புயல் முன்னெச்சரிக்கையாக பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டதால் ஹாங்காங்கில் வீதிகள் வெறிச்சோடின. புயலின் கண்பகுதி கரையை கடக்கும்போது மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.